இந்த 3 விஷயத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க இழந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்க ஆன்ம சக்தியை, ஆன்ம பலத்தை சீக்கிரமா ரீடைன் பண்ணி ரொம்ப அதிகமான ஆன்ம பலத்தோட இருக்கக்கூடிய உயிரா உங்களால பரிணமிக்க முடியும். என்னென்னு சொல்லட்டுமா? முதல் விஷயம், இறந்த காலத்துல நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. நல்லா நினைச்சு பாருங்க, இந்த உலகத்திலே வேகமா போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது நம்ம மனது தான். காற்றை விட வேகமா போகும். அவ்வளோ சக்தியை நீங்க உங்களோட இறந்த காலத்துல நடந்த விஷயங்களுக்காக ஒரு இடத்துல இப்படி உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களே அறியாம உங்க உயிர் சக்தி அவ்வளோ வேஸ்ட் ஆயிட்டே இருக்குது. இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆடட் நான் இப்படி பண்ணியிருக்கணும், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கணும், தேவையில்லாம உங்க சக்தியை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஃபியூச்சரை பத்தின திங்கிங். இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அன்வான்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு அது ஹர்ட் பண்ற மாதிரி மனசையும் உயிரை ரொம்ப 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 பாதிக்குது. நீங்க இறந்த காலத்துல இருந்து கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், ஆனா இந்த எதிர்காலத்துல தப்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இப்படி நடக்க போகுதுங்கிறது இறந்த காலத்துல சிந்தனை பண்றதை விட எதிர்காலத்துல போறது நிறைய விஷயங்களை செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதை கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவது ரொம்ப பிரதானமான விஷயம், சிந்தனை. சிந்திக்கிறது. எதுக்கு சிந்திக்கிறோம், எதுக்கு யோசிக்கிறோன்னே தெரியாம ஒரு இடத்துல உட்காந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறது, தன்னை போல பேசுறது, இப்படி அப்படி அது இது நீங்களா போட்டு ஒலட்டிக்கிறது. இந்த 3 விஷயங்கள்ல மட்டும்தான் உங்களோட பிரதானமா கருதக்கூடிய உயிர் சக்தி வேஸ்ட் ஆயிட்டே இருக்குது. அதனால உங்க கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்ம பலம் வேஸ்ட் ஆகி நீங்க சக்தி இழந்த மனிதனா இருக்கிறீங்க. இந்த 3 விஷயத்தை ப்ராப்பரா பண்ணணும்னா ஒரு வழி இருக்கு. என்னன்னா விழிப்புணர்வு, நிகழ்காலத்துல வாழ்றது. இந்த க்ஷணத்துல என்ன நடக்குதோ அது கூட மட்டும் இருங்க. இப்ப நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறீங்க, சரி அது நடக்க போகுது. இப்ப தூங்க போறீங்க, இப்ப மணி 7 மணி ஆச்சு, இப்ப போய் தூங்க போறீங்க. தூங்கும்போது நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இப்படி தூங்காதீங்க. நான் தூங்க போறேன், ஆனந்தமா தூங்குறேன், இப்ப நான் தூங்கிட்டு இருக்கிறேன், ஆனந்தமா தூங்க போறேன். இந்த விஷயத்தை வச்சீங்கன்னா உங்க ஆன்ம பலம் வெளியே போகாம சூப்பரா உள்ள அக்யூமுலேட் ஆகி நிறைய சேர்த்து வச்சு இந்த க்ஷணத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களால உபயோகப்படுத்த முடியும்.